ஓகே. இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு வந்து இந்த மந்த் வந்து அதிகமாக வந்து இருக்கும் நிறைய பேருக்கும். ஏன்னா நிறைய பெயர்ச்சி ஆகியிருக்கு. ஸோ எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா, எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா, எத்தனையோ கேள்விகள் வந்து உங்கள் மனசில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான பதிலும் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ஒரு கைடன்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இப்போது ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Queen of Wands, Queen of Swords. ஓகே. ஸோ ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கொடுக்கும். இந்த மந்த் வந்து நீங்கள் அதை புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்க போகிறீங்க. டோட்டலாக நீங்கள் வேறு மாதிரி வந்து சேஞ்ச் ஆக போகிறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுல நீங்கள் வந்து தெளிவாக வந்து இருக்க போகிறீங்க. ஒரு தைரியம் வந்து தெரியுது உங்கள் பக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி பயந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு சக்ஸஸும் வந்து கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணாமல் வந்து இருந்திருப்பீங்க. ஒரு சில விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் விட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்கள் அகெயின் எடுத்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். மந்த் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும் அப்படின்றது யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. தென் உங்கள் பயம், கவலை இதெல்லாமே வந்து விட்டு தள்ளணும். ஸோ அதை உடச்சி நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதும் இங்கே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து அதை தனியாக வந்து பண்ணுங்கள். தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இதை வந்து நான் பண்ண போகிறேன், இது வந்து எனக்கு கிடச்சிருக்கு, இந்த மாதிரி எதுவுமே வந்து யார்கிட்டையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு வந்து பணம் சார்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஆகஸ்ட் மந்த்து உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பார்த்து நீங்கள் செலவழிக்கணும். நிறையா வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக யோசித்து வந்து நீங்கள் வந்து பண்ணணும் மேஷராசி. ஓகே. தென் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக இருந்து இருக்க போகுது. டெத். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு நீங்கள் வந்து வெளியேறி வரணும், வெளியேறி வரப்போகிறீங்க அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்டு உழைப்பு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்து. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து தரப்படும். சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்குது. அதை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டடீஸ் எஜுகேஷன்ஸாக இருந்தாலும் சரி,
புதுசா நீங்க வந்து ஏதாவது பண்றீங்க. ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க. உங்களுக்கு புடிச்சத எடுத்து படிக்கிறீங்க. இல்ல ஜாப்க்கு நீங்க சேர்றீங்க. ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்டின்னா, ஸோ உங்களுக்கு புடிச்ச மாரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏத்த மந்த்தாவே வந்து இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மந்த்தே வந்து அத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பெண்டிங் வைக்க வேணாம். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்டின்றது தான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸா வந்து சொல்றாங்க. இப்போ ரிஷப ராசிக்கான ரீடிங் பார்க்கலாம். இப்போ ரிஷப ராசிக்கு இந்த மந்த் எப்படி இருக்குது அப்படின்றத டேரோ கார்ட்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங்கில் வந்து எனக்கு மிக்ஸ்ட் எனர்ஜியாக வந்து காட்டுது. ஸோ நான் ஃபுல்லாக கார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ உங்களுக்கான அந்த நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே வந்து இந்த மந்த் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மற்றவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்க இருக்க மாட்டாங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு சில ஃபைட் எனர்ஜி, இல்லை நீங்கள் உங்கள் பர்சன் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பர்சன் பெருசாக உங்களை வந்து கவனிச்சுக்கிற மாதிரி வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ இதனால நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் பெருசாக யாரையும் வந்து எதிர்பார்த்து வந்து இருக்காதீங்க. டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. யாரும் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆகஸ்ட் மந்தில் ஒரு சில பயம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பயம் நீங்கள் எந்த விஷயமா வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், ஜாப்பாக இருக்கலாம், எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் ரொம்ப பயந்துட்டு தான் வந்து இருக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வந்து தள்ளுது. அண்டு நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்றத இங்கே ஒரு கைடன்ஸாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் லெவல் பார்க்குறப்போ, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இயர்னிங்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லெவல் பார்க்குறப்போ அவ்வளோ பாசிட்டிவ். யாராவது ஒருத்தர்ட்டேருந்து பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். அந்த நபர்கள் வந்து உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட சொன்னபடியே வந்து அந்த பணம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் எமோஷ்னல் லெவலில் வந்து வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ தயவுசெய்து யாரை எதிர்பார்த்துருக்க வேணாம் அப்படின்றத இங்கே வந்து நான் சொல்லிக்கிறேன்.
ஃபினான்ஷியல் லெவல் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ யார்கிட்ட பழகணும் பழகக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் வந்து தெளிவாக வந்து இருக்கணும். உங்கள் கூட இருக்க ஒரு சில நபர்கள் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்க நபர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட ரொம்ப டீப்பாக பழகுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்க விஷயத்த நீங்கள் ஓப்பனாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, நிறைய நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிகமான பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ தயவுசெய்து நீங்கள் எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா அவங்க பெரிய ப்ராப்ளம்ஸாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அண்ட் அவங்கக்கிட்ட அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து ஒன்று நீங்கள் பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறத நீங்கள் வந்து குறைச்சி கொஞ்சம் நீங்கள் வந்து விலகி இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஒரு நபர் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சன். ஓகே, தயவுசெய்து நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு பர்சனை வந்து நம்பிட்டு இருப்பீங்கள்ல, எல்லா விஷயமும் உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா, அந்த பர்சன் தான். ஸோ யாருன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். உங்களுக்கு உங்களுடைய மதர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் மதராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் சிஸ்டர்ஸ். முக்கியமாக பார்க்குறப்போ உங்களை விட வயசு கூட இருக்க ஒரு பர்சன், ஸோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ அது ஃபினான்ஷியல் லெவலாக இருந்தாலும் சரி, அண்டு நீங்கள் மனசு கஷ்டப்பட்ட டைம் அவங்க உங்களை வந்து ஹீல் பண்ணியிருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது. ஸோ ஏன் உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எமோஷ்னல் லெவலில் டவுன் ஆக போகிறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். எதுவுமே வந்து கரெக்டாக கேர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்டு ஒரு சில எனர்ஜியில் வந்து நீங்கள் ஸ்டக் ஆகியிருக்கிறீங்க, இன்னும் பாஸ்ட்டை பற்றி நினச்சி நீங்கள் ஸ்டக் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் டோட்டலாக அப்படியே மறந்துடுங்க, அப்படியே கைவிட்டுருங்க. அதுதான் உங்களை இன்னும் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வந்து தள்ளுது. ஸோ அதை விட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அம்மா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில பர்சன்ஸ் வந்து இருப்பாங்கள்ல, ஸோ உங்கள் அம்மா, உங்கள் சிஸ்டர், ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது நல்லது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது முக்கியமாக உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்து காதில் வாங்கிட்டு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு, ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து சரி பண்ண பாருங்கள். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு ஒரு தேவை அப்படின்னா, நீங்கள் வந்து அதை போய் வந்து செய்யணும். பட் நீங்கள் எதுவுமே கவனிக்காமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்படி தான் வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்காக எல்லாம் செய்கிற ஒரு பர்சனை நீங்கள் என்றைக்கும் மறக்காதீங்க அண்ட் அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் இங்கே நான் வந்து சொல்கிறேன். அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலியிலே ஷேர் பண்ணுங்கள். வெளியில் இருந்து, அதாவது வெளி நபர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. முக்கியமாக எமோஷ்னல் சப்போர்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணக்கூடியது வந்து உங்களையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் மட்டும்தான். அண்ட் மெடிடேஷன் நீங்கள் அதிகமாக வந்து பண்ணணும். அண்டு கோயிலுக்கு போகலாம், ப்ரேயர் பண்ணலாம், தியானம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு மனசு வந்து அமைதியான நிலைமையிலே இல்லை, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்குது. இதுலேருந்து வெளியில் வந்தால் தெளிவாக எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம். இதான் உங்களுக்கான ரீடிங். மற்ற ராசிக்கான ரீடிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.